question God? Is it okay to question God? தேவனை கேள்வி கேட்கலாமா? தேவனிடத்திலே கேள்விகளை முன்வைக்கலாமா? Most of the aged and matured men of God and the pastors say that we shouldn't. Yes, one way it is true. வளர்ந்த முதிர்ந்த அனுபவமிக்க தேவ ஊழியர்கள், போதகர்கள், விசுவாச பிள்ளைகள் அப்படி நாம் கேட்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அது ஒரு விதத்திலே சரியான பதில்தான். If you ask me, I will say with all means it is okay to question God. ஆனா என்னிடத்துல கேட்பீர்களே என்றால், நான் எல்லா விதத்தையும் யோசித்து பார்த்து பின்பு ஒரு காரியத்திற்கு நேராய் வந்தேன். தேவனிடத்தில் நாம் கேள்வி கேட்கலாம். Because my ignorance in that particular situation impels me to question God. அந்த சூழ்நிலையிலே, அந்த நிலையிலே, அல்ல அந்த பிரச்சனையிலே இப்படிப்பட்ட கேள்விகளை நான் தேவனுக்கு முன்பாக வைப்பதற்கு நான் ஊந்தி தள்ளப்படுகிறேன். And it comes with absolute humbleness. அப்படிப்பட்ட நேரத்திலே எனக்குள்ளிருந்து எழும்புகிற கேள்விகள் தாழ்மை உள்ள உள்ளத்திலிருந்து எழும். We can ask God with all humbleness, not that we are wise and he is not. நாம் தேவனிடத்திலே கேள்விகளை முன்னெடுத்து செல்லலாம், கேட்கலாம், தாழ்மையுள்ள உள்ளத்தோடு கேட்க வேண்டும். அவர் என்னமோ ஒன்றும் அறியாதவரும் நாம் எல்லாம் அறிந்த ஞானிகளைப் போல செயல்படக்கூடாது. அப்ப The answer of the Lord comes out like this if you ask God personally. நீங்கள் தேவனிடத்தில் தனிப்பட்ட முறையில் போய் கடந்து சென்று நீங்கள் கேட்டால் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் இப்படியா இருக்கும். He makes the answer to come out from you, within you, from your loins. அவர் உங்களுக்குள் இருந்து, உங்கள் உள்ளத்தில் இருந்து, உங்கள் வழியாக அந்த கேள்விகளுக்கு பதிலையும் அவர் கொண்டு வருவார். People who question God in the Bible came out with top answers. Those answers became popular verses in the word of God. தேவனிடத்திலே கேள்விகளை முன்னெடுத்து சென்றவர்கள் தேவனிடத்திலிருந்து அவர் மூலமாய் தங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட பதில்கள் மிகவும் பிரசித்தமான, பிரபல்யமானதாய் வேதத்தில் இருக்கிறது. In that book of Lamentations, the prophet called Jeremiah, after all his questions, reading his question paper before God, he himself writes a short answer saying, his mercies are new every morning. That means that is more than enough. புலம்பல் புத்தகத்திலே வாசிக்கிறோம், தீர்க்கதரிசியான எரேமியா அநேக காரியத்தை தேவனுக்கு முன்பாக கேள்விகளாய் அடுக்கி வைத்து கடைசியிலே அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Another man, Job, questioned God in his immense suffering, came out with an answer, Lord, I have uttered what I did not understand. I know you can do everything. அதே போல யோபுவை குறித்து பார்க்கிறோம். தான் சந்தித்த எல்லா விதமான நெருக்கம், பாடுகளின் மத்தியில் இருந்து அவர் தேவனிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கடைசி அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் அறியாமையிலே நான் கேட்டுவிட்டேன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பறைசாற்றுகிறார். And the man called Habakkuk, after all his questions, he comes out with a heap of faith. Habakkuk 3:17 to 19, one of the famous verses. ஆபகூக் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். தேவனிடத்தில் அநேக காரியத்தை அவர் கேள்விகளாய் கேட்டு கடைசியில் 3ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் அவர் குறிப்பிட்ட அந்த காரியம் அது விசுவாசத்தின் பாடலாக அமைந்திருக்கிறது. அது மிகவும் பிரபல்யமான வசனம். So I encourage you, question God and come out with top answers. Those answers will be a blessing to you and it will be a blessing to the next generation. நீ உன்னுடைய கேள்விகளை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்து அவரிடத்தில் கேள். அவர் உனக்கு கொடுக்கிற பதில் அல்லது உன்னிலிருந்து புறப்படுகிற பதிலானது அது மிகவும் பிரபல்யமானதாகவும் உனக்கு பிரயோஜனமாகவும் உங்களுக்கு பின்வருகிற சந்ததிக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார்.